ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெது வடை, அதாவது உளுந்த வடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரைண்டர் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. இப்போது நான் வெள்ளை உளுந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து அதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல். 1/4 கிலோ உளுந்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இப்படியும் இது 50 கிராம் இருக்குங்க. 50 கிராம் அரிசி, பச்சரிசி இல்லைனா நீங்கள் சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசியை கூட எடுத்துக்கலாம். இதையும் தனியாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். முழு உளுந்தாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்லா அரைப்படணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, உளுந்தும் நல்லா அரைப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிக்கோங்க, ரொம்ப ஊற்றக்கூடாது. பாருங்கள், தண்ணி தெளித்து நான் அரைச்சிருக்கேன். இப்போ மாவு நல்லா அரைப்பட்டிருக்கு. மாவு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கையில் எடுக்கும்போது நம்ம இப்படி தலைகீழாக கொட்டும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையிலேருந்து மாவு வராத அளவுக்கு இருக்கணும், இந்த பதத்தில் இருக்கணும். ஸோ இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், மாவை அரைச்சி எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போது இதில் பாதி அளவுக்கு எடுத்து நான் வடை செய்ய போகிறேன். முதல்ல இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பொடியாக நறுக்கின இஞ்சி, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க போதும். ஒரு பச்சை மிளகா, அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, இது கூட ஒரு பாதி கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின வெங்காயம். உங்களுக்கு மிளகு பிடிக்கும் அப்படின்னா மிளகை சேர்த்துக்கோங்க. இந்த மிளகை நீங்கள் தட்டி கூட போடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இந்த வடையை நம்ம தண்ணியில் கையை நனைச்சிட்டு உருண்டை பிடிச்சி அப்படி தட்டி போட வேண்டியதுதான். பார்த்து போடுங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். பாருங்கள், வடை ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த வடையை பற்றி சொல்லணுன்னா, உண்மையாக சொல்லணுன்னா வடை ரொம்ப கிறிஸ்பியாக வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்தளவுக்கு வரலை. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. முறுமுறுப்பு தன்மை கம்மியாக தான் இருந்துச்சு. எப்படி முறுமுறுப்பு தன்மை ஜாஸ்தியாக கொண்டு வரது அப்படின்னு எனக்கு தெரில. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், மெது வடை, அதாவது உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.